பாலன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவருடைய வாழ்த்து வழங்குமாறு. இந்த பணி விடைவு பெறும் விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய போக்குவரத்து மேலாளர் அவர்களே, இங்கே ராமகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்த வந்து அமர்ந்திருக்கும் பாசத்திற்கும் பண்புக்கும் உரிய சீனியர் டிடிஎம் அவர்களே, மரியாதைக்குரிய சீனியர் டிடிஎம் 2 அவர்களே, தேனிசை தமிழ்த்தென்றல் ஏஓ அவர்களே, இவ்விழாவின் கதாநாயகனாக வீட்டிருக்கும் வி ராமகிருஷ்ணன் அவர்களே, திருமதி ராமகிருஷ்ணன் அவர்களே, இங்கே வந்து அந்த விழாவை கலந்து கொண்டு வந்திருக்கும் ராமகிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தாரும் மற்றும் இங்கே திரளாக குழுமியிருக்கும் நண்பர்களுக்கும் உடன் பணிபுரிந்தவர்களுக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமகிருஷ்ணன் அவர்கள் முதல்ல ஃபயர் அப்ரெண்டிஸாக மெரைன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 9 ஆண்டுகள் ஃபயர்மேனாக இருந்து நல்ல ஃபயர்மேனாக இருக்கும்போது நல்ல பெரேட் எடுப்பாங்க காலையில் டெய்லி. அந்த கிரவுண்டில் பின்னாடி ஒரு கிரவுண்ட் இருக்கும் ஃபயர் சர்வீஸ் பேக் சைடில். இப்போ கார் பார்க்கிங்க மாறி போச்சு அது. அதில் டெய்லி பெரேட் எடுப்பாங்க. அப்படி உயரமாக இருக்கிறதுனால பின்னாடி நின்றுருப்பார். அதோட ஹைட் கம்மியாக இருக்கலாம் முன்னாடி இருப்பாங்க. உயரமாக இருக்கிறதுனால பின்னாடி வந்து பெரேட் எடுப்பார். அப்போ நாங்கள் டேலிக்கில் அங்கே இருக்கும்போது பார்ப்போம். அதுலேருந்து பழக்கம் அவர். அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் அங்கேருந்து ப்ரொமோட் ஆகி கிளர்க்காக டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண சென்ட்ரல் பர்த் ஆஃபீஸில் இருந்தார். படிப்படியாக வந்து கிட்டத்தட்ட அங்கே 9 வருஷம் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் 30 வருஷம், கிட்டத்தட்ட 39 வருஷம் சென்னை துறைமுகத்தில் பணியாற்றி நலமுடன் உடல் வாக்குவரத்துக்கு நலமுடன் பணிபுரிந்திருக்கிறார். ராமகிருஷ்ணன் ஸ்பெஷாலிட்டி நான் சொன்னால் அவர் வி ராமகிருஷ்ணன் சொல்ல இன்சில் விக்டரி ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு. ஏன்னா அவர் எந்த தொழிலை தொட்டாலும் வெற்றி தாடி வர விட தோல்வி அடைந்ததில்லை இது வரைக்கும். நான் பார்த்த வரையும் சொல்கிறேன், எந்த தொழிலில் அவர் கை தொட்டார்னா அது வெற்றியாக தான் முடியுமே வழிய தோல்வியோ முடிஞ்சது கிடையாது. ஏன்னா திருவிக்கா சொல்லுவார், முத்தமிழ் அறிஞ்சது திருவிக்கா சொல்லுவார், கை தொழில் கற்றுக்கொள், கவலை உனக்களை ஒத்துக்கொள்னு சொல்லுவார். அதனால் ராமகிருஷ்ணன் வந்து சென்னை திருமுகத்தில் பணிபுரிந்து விட அவர் சுயமாக அவர் தொழில் கற்றுக்கினார். அவர் அந்த தொழில் மூலமாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கும் ஒரு கெயின் கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த நல்ல நண்பர்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடியவர். ஒரு காலத்தில் வந்து சென்னை துறைமுகத்தில் குவார்ட்டர்ஸில் வந்து வீடே கிடைக்காது, சீனியாட்டில் வச்சுருவாங்க. குவார்ட்டர்ஸ் டெய்லி போனால் குவார்ட்டர்ஸ் காலி பண்ணால் தான் அடுத்தவனுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் துறைமுக தொழிலாளர்களுக்கு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாப்பேட்டை, புட்லூர் போன்ற பகுதிகளில் வந்து நிலத்தை வாங்கி அங்கே சொசைட்டி ஆரம்பித்து நம்ம துறைமுக தொழிலாளர்கள் நிறைய பேர் அங்கே பிளாட் வாங்கி வீடு கட்டினாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் ராமகிருஷ்ணன் துறைமுக தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தார். அது பெரிய விஷயம். அது இன்றைக்கி அந்த கிராமங்களாக இருந்த ஒரு செவ்வாப்பேட்டையும் புட்லூரும் இன்னும் நகரங்களாக மாறி போச்சு. அது உறுதுணையாக இருந்தவர் ராமகிருஷ்ணன். பெரும்பான்மையான உழைப்பு வந்து அவருக்கு இருக்குது. அதை நம்ம இல்லைன்னு சொல்லிவிட முடியாது. செவ்வாப்பேட்டில் போய் ராமகிருஷ்ணன் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் நம்ம துறைமுக தொழிலாளர்களுக்கு. அதேமாதிரி புட்லூர் பகுதியில் டிஎல்பி ஸ்டாஃப் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் ராமகிருஷ்ணன் நல்லா தெரியும். அதனால் நண்பர்கள் உதவின்னு சொன்னால் முதல்ல உதவுக்காரம் நேற்றவர் ராமகிருஷ்ணன். அந்த விதத்தில் தான் இப்போ அவருடைய ஓய்வு பெற்றவர்களுக்கு இவ்வளோ பேர் வந்து வாழ்த்துருக்காங்கன்னா அவர் மேலே இருக்க அந்த உதவியும் அந்த நன்றி கடனுக்காக நிறைய பேர் வந்து அவருக்காக வந்திருக்காங்க. இனிமேல் ஓய்வு பெற்ற பிறகு இன்னமும் அந்த உதவி தொடரும். அவரும் குடும்பத்தாரும் நல்ல நலவுடனும் வாழ்வான வாழ்வேன் என்று வாழ்த்து வரைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாலண்ணா. நீங்கள் ஓய்வு பெற்றா கூட எங்களுக்கு என்னமோ நீங்கள் பணியில் இருக்க மாதிரி தெரியுது. எங்கள் கூட மாதம் வந்துடுறீங்க அழகாக. எங்களுக்கு நீங்கள் பணியில் இருக்க மாதிரி ராதாகிருஷ்ணன் சாரு எல்லாம் பார்க்கும்போது மாதம் அப்படியே எங்கூட தான் இருக்க மாதிரி தெரியுது.